ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சௌமியா மை ஃப்ரெண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஓகே, இன்றைக்கி என்ன vlog பார்த்திங்கன்னா, நம்ம புது வீட்டுக்கு போகிறோம் இல்லையா, பால் காய்ச்சணும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ஒரு ஈவினிங் தான் நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்திருக்கேன். இது நம்ம பழைய வீட்டுக்கிட்ட இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு. நாளைக்கு மார்னிங் ஒரு 4 o'clockலாம் போயிட்டு பால் காய்ச்சலான்ற ஒரு பிளான் இருக்குது. அதனால் அந்த டைமுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியாது. ஸோ ஈவினிங்கே நம்ம அதுக்கான தேவையான ஐட்டம்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங்லேருந்தே ஒரு பிஸியான ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. அதாவது இன்னமும் எல்லாம் வீட்டில் திங்ஸ்லாம் ஏற கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் திங்ஸ்லாம் அங்கே போய் வச்சுட்டோம், எல்லாமே போய் வச்சுருக்கோம். அதனால் நாளைக்கு மார்னிங் 4 o'clockலாம் பால் காசணும் இல்லையா, அதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போது பால் இன்னும் மற்ற திங்ஸ் எல்லாம் என்ன ஃப்ரெஷ்ஷாக அங்கே செய்ய போகிறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் தான் வாங்க வந்திருக்கோம். திங்ஸ்லாம் வாங்கிட்டேன். இப்போ பில்லிங் பண்ணிகிட்ருக்கேன். வாங்கிட்டோங்க திங்ஸ் எல்லாம். இப்போ அடுத்து எங்கே போகிறதா பிளான்னா, ஒரு செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மார்னிங் வெள்ளிக்கிழமை தானே நம்ம பால் காய்ச்சிரும், ஒரு செடி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். அதனால பக்கத்துலேயே உள்ள ஒரு நர்சரிக்கு தான் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா செடி ஒன்று கூட நல்லா இல்லை, எல்லாம் பூச்சி பிடிச்சி இலெல்லாம் உதிர்ந்து இருந்தது. அவங்களே சொன்னாங்க இன்னும் 1 வீக்கில் புதுசாக எல்லாம் வரும், அப்போ வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு மார்னிங் தானே போகிறோம், வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு இருந்தேன். பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. இன்றைக்கி மார்னிங்லேருந்தே மேகமூட்டமாக தான் இருந்தது. அதனால் ஒரு சரியான மழை, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 15 minutes அவ்வளோ மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் சரி நம்ம தேடி வந்தது ஃப்ளவர் வச்ச மாதிரி என்ன செடி வாங்கலாம்னு நினச்சி தான் வந்தேன். அப்படி எதுவுமே இல்லைங்க. அதனால் ஒரு மணி பிளான்ட் மட்டும் வாங்கிட்டேன். இது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டேன். குட் மார்னிங். இது நெக்ஸ்ட் டேங்க, மார்னிங் ஃப்ரைடே. மணி இப்போது 3:15 ஆகுது. புது வீட்டுக்கு பால் காய்ச்ச போயிட்டுருக்கோம். இருட்டாக இருக்கு. அங்கெல்லாம் லைட் இருக்கு. இங்கே ஏசி கூட ஓடுது இந்த பக்கத்து வீட்டில்.
ஏசி ஓடுது, அங்கே கரண்ட் இருக்குது. இதுக்கு மட்டும் தனி கரண்ட்டா இல்லை நம்ம வீட்டில் எதுனா இதுனா என்ன ஆச்சு? யூஸ்ட்டு கூட செக் பண்ணியாச்சு, ஒன்றும் புரியல. மணி வேறு இப்போது 4 o'clock ஆகுது. பால் காசு வேண்டி நேரம் கரெக்டாக இதுதான். இப்போ தான் வந்தால் இன்னும் ஒரு ½ இது பண்ணி கரெக்டாக 5 o'clock காசு நம்ம பிளான் பண்ணி இந்த மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்கு பால் காசான வந்தோம். வந்தால் மணி வந்துட்டு இப்போ கரெக்டாக 4 o'clock ஆகுது. வீட்டோட வரும்போது அங்கெல்லாம் அந்த மொன வீட்டிலலாம் லைட் எரியுது, பக்கத்து வீட்டில் கூட ஏசிலாம் ஓடுது. பட் இங்கே வந்து இருட்டாக இருக்குது. என்ன ஆச்சுன்னே தெரியல. என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல இப்போது. ஏன்னா எல்லோரும் ஸ்லீப்பிங்கில் இருக்காங்க. யாரும் பக்கத்து வீட்டில் கூட எதுவும் கேட்க முடியாது. பகலாக இருந்தால் கூட பரவாயில்ல. யாரும் மாதிரி நம்மளுக்கு இங்கே பழக்கம் இல்லை, புதுசு. நம்ம என்ன பேசுறது நமக்கு கேட்குறது தெரியல. மணி வேறு டைம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியல. அப்படியே ஒரு பிளாங்காக உட்காந்து ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பால் காசணும். ஒரு 10 minutes என்ன தெரியாது, அப்படியே முழிச்சிட்டு இருந்தோம். ஒரு வழியாக நம்மளுக்கு ஒரு வழி பிறந்துச்சு. என்னென்னா ஃபுல்லாக இருட்டாக இருந்தது உள்ளே. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் பக்கத்தில் சுற்றி வீடெல்லாம் வந்து வெளிச்சமாக இருக்குது. ஒரு சில வீட்டில் டிவி சவுண்டெல்லாம் கூட கேட்டுட்டு இருந்துச்சு. சரி மேலே வந்து எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ஆலோசனை பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. மேலே வந்து பிள்ளைங்க நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இந்த சைடு பக்கத்தில் ரைட் சைடு வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் வெளியே வந்திருக்காரு. அப்போது என்னன்னு கேட்டப்போ இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. சுற்றி கரண்ட் இருக்குது, எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னப்போ, இது தனி கரண்ட்டாக எப்படி அப்படின்னு கேட்டப்போ, அவர் வந்து ஈபியில் ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்குது. அப்புறம் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு இது ஃபியூஸ் கூட போடல. நாங்கள் நினச்சோம் இது வந்துட்டு ஃபியூஸ் தான் போயிருக்கோம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் அவங்க செக் பண்ணி வந்து பார்த்தாங்க, இல்லை ஃபியூஸ் போகலை, இது கேபிள் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. மார்னிங் தான் இது பார்க்கணும். சரி நீங்கள் கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு என்னென்னா மாடியில் லைன் இருந்தது அவருக்கு பக்கத்துலேயே எங்களுக்கு. அதனால் லைன் நீங்கள் எடுத்து இது பண்ணிங்க, பால் காய்ச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். சரி அதனால் எங்களுக்கு ரொம்ப காட் தேங்க்ஸ் பண்ணோம். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா நாங்கள் மார்னிங்கில் வந்து இந்த டைமுக்கு தான் காசணும் அப்படின்னு ஒரு பிளானோடு வந்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு வெளியில் போகணும், எனக்கும் நிறைய ஒர்க் இருக்குது. இந்த டைமிங் வந்து இந்த டைம் நம்ம காசிட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய ஒர்க்கை பார்க்கணும் இல்லையா? அதனால தான். ரெண்டாவது ஒரு அதிகாலையில் பால் காய்ச்சணுன்றது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஒரு ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், நேரம் தவறி போச்சுன்னா தான் இந்த ராவுகாலம் யமகண்டம் அதெல்லாம் பார்ப்பாங்க. நாங்கள் கிறிஸ்டினதெல்லாம் அதெல்லாம் பார்க்கறதில்ல. ஆனாலும் சொல்கிறேன், எல்லா மதத்துக்குமே சிறந்த ஒரு நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரையிலும் போன வீடெல்லாம் நான் பால் காய்ச்சினது கூட அந்த நேரம் தான். மார்னிங் ஒரு 4லேருந்து 5 o'clock நான் காசிடுவேன். இதுதான் என்னுடைய அந்த பால் காய்ச்சறதுக்கான ஷெடியூல் டைமு. நான் அதை தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறேன். அப்போ தான் எனக்கும் மைண்ட் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி இப்படி நம்ம பிளான் பண்ணி வந்தது இது மாதிரி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறது, லைட் இல்லையே, கரண்ட் வந்துடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பக்கத்துலலாம் கரண்ட் இருக்குது, நம்ம வீட்டில் ஏன் இல்லை ஃபியூஸ் போயிருக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா ஃபியூஸும் போகலை. அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்ல வேலையாக மேலே காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ தான் மேலே நல்ல வேலை அவங்க வந்துட்டு அவர் எதிர்ச்சியாக அவர் வந்தார், வெளியில் வந்தார். பேசினப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு செட்டப் போட்டுட்டோம். இந்த திங்ஸ் எல்லாமே நம்மக்கிட்டே இருந்தது எல்லாம். ஏன்னா முன்னாலே நான் வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன்னு சொன்னோம் இல்லையா? ஆக்சுவலாக இந்த இதுவெலாம் வந்து கீழே பண்ண வேண்டிய டெக்கரேட் ஐட்டம் தான் எல்லாமே வச்சுருந்தோம். கீழே தான் நாங்கள் அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணணும்னு நினச்சோம். அது பண்ண முடியல. மேலே பண்ணுவோம் நாங்கள் நினைக்கவே இல்லை.
பரவாயில்ல மேலே அதாவது கீழே பால் காய்ச்சிருந்தா கூட இவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்திருக்குமான்னு தெரியாது. உண்மையிலேயே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு அதிகாலை நேரம் வானத்தை பார்த்த மாதிரி ஒரு திறந்த வெளியில் அந்த பால் காய்ச்சது வந்து இந்த வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடச்சிதுன்னு தான் சொன்னோம். அப்புறம் நம்ம வாங்கணும் இல்லையா அந்த மணி பிளான்ட் நேற்று, அதுவும் கொண்டு வந்துட்டேன் கையோட. விளக்கு நம்ம எப்போவுமே போட மாட்டோம். ஆனால் ஒரு கிஃப்ட்டு வந்தது தீபாவளி டைமில். ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏற்றலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ அத்தியாவசியமாக ஏற்ற வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா வீடியோவில் எப்படி வெளிச்சம் இருக்குன்னு தெரியல. வெளிச்சம் பத்தலைன்னா நம்ம இதை ஏற்றி வைக்கலாம், வெளிச்சத்துக்காண்டி தான் ஏற்றி வச்சுது. ஆனால் வீடியோ பார்க்கும் போது தான் எனக்கே தெரிஞ்சுது நல்ல ஒரு அந்த விளக்கு ஏற்றலைன்னா கூட நல்லாவே வெளிச்சம் இருந்திருக்கும். இருந்தாலும் விளக்கும் எரியிறதுனால ஒரு பீஸ்ஃபுல்லாக தான் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் மம்மி எனக்கு சொல்லுவாங்க, பால் காய்ச்சணும் அப்படின்னு சொன்னாலே அந்த ஐட்டம் பருப்பு, புளி, உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் அப்படின்னு 5 வகையான உப்பு, சர்க்கரை அதெல்லாம் கொண்டு போகணும் சொல்லிட்டு இங்கே நான் வந்துட்டு அவங்க சொல்கிற போதே எப்போவுமே மாமியாரும் சொல்லி கொடுத்தது எனக்கு, எங்கள் அம்மாவும் எனக்கு அப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு எந்த வீட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சாலும் தண்ணி வந்து தழும்ப இருக்கணும், தண்ணி தான் ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்க சொன்ன மாதிரி நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சுகருக்கு பதில் வந்து நிறைய சாக்லேட்ஸ் கொண்டு வந்திருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு கேக் செய்யலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். கேக் செய்ய இப்போ முடியாது போல இருக்குது. ஏன்னா நாங்களே வந்துட்டு கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டுறோம் இல்லையா. அவன்லாம் கீழே தான் வச்சுருக்கேன். ஸோ சுகருக்கு பதில் சுகரும் கொண்டு வந்திருக்கேன். ஸ்வீட்டு பதில் கேக் செய்யலான்னு நினச்சேன், அது செய்ய முடியாத போச்சு. ஸோ அந்த திங்ஸே வந்துட்டு அதெல்லாம் அங்கே வச்சுட்டேன். அந்த பருப்பு கூட அப்படி எல்லாமே வச்சுட்டேன். இப்போ தான் பால் ஸ்டார்ட் பண்ணுறேன், எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் நேற்று வந்து ஈவினிங்கே நான் நிறைய திங்ஸ் கொண்டு வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம மார்னிங் வந்தப்போ அந்த ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் மட்டும்தான் நம்ம கொண்டு வந்தது. என்னென்னா மில்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த செடி, அப்புறம் மில்க் காசுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம கொண்டு வந்தோம். ஒரு வழியாக நம்ம இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வழியாக ஃபைனாக மேலே வந்துட்டோங்க. எப்படி இன்றைக்கி பால் காசோன்னே அப்படியே யோசனையாக இருந்தது. நல்ல வேலையாக வந்துட்டோம் மேலே. அப்படியே சரி இப்போ கரண்ட்டெலாம் வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி பயன்படுத்துது. இடி மின்னல்லாம் கூட வருது. மழை பெஞ்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஸ்டவ்வில் காசுனாலே கஷ்டம், பற்ற வைக்க முடியாது. நம்ம வேறு கரண்ட் ஸ்டவ் தான் வேறு கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. சுத்தமாக வந்துட்டு நம்ம அதை பற்ற வைக்கவே முடியாது. அதனால தான் எப்படின்னு தெரியல, வராதுன்னு நினைக்கிறேன். காட் காப்பாற்றணும். இருந்தாலும் லைட்டாக 1-2 அப்படியே தூரல் போடுற மாதிரி இருக்குது. வரக்கூடாது, மழை வரக்கூடாது. ஆனால் காற்றெல்லாமே அடிக்குது. இருந்தாலும் விளக்கெல்லாம் அணையிலங்க, ஏற்றிட்டு தான் இருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு தீபாவளிக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க. அது இப்போ யூஸ் ஆகுது.
பாயில் பண்ணியாச்சு. அப்புறம் பிள்ளைங்களுக்கு மில்க்கு கொடுக்குறேன்னு வேண்டாம் எனக்கு ஹாட் சாக்லேட் வேணும்னு சொன்னாங்க அவங்களுக்கு. அதான் ஹாட் சாக்லேட் போட்டுட்ருக்கேன். நான் வந்துட்டு டீ மேக் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஃபாதரும் எனக்கு டீயே கொடுத்துருன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஃபாதருக்குலாம் டீ மேக் பண்ண போகிறேன். அவங்களுக்கு மில்க் சாக்லேட் கொடுக்குறேன். ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம பால் காசி முடித்தாச்சு. இன்றைக்கி எப்படி காசுவோமோன்னு நினச்சேன். தேங்க் காட் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து உதவி செஞ்சதுனால காடோட கிரேஸ்னாலையும் இன்றைக்கி நல்லபடியாக காசி முடித்தோம். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் தான் சொல்லணும் நம்ம. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விலாகு, அதனால் இதோடு நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த அனுஷ் காஃபி வாங்கிக்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.